வணக்கம் நண்பர்களே. நான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தபோது முசிறி காவல் நிலையத்திலிருந்து அந்த ஆய்வாளர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஒரு நபர் நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறார், பக்கத்திலே ஒரு மொஃபட் நிற்கின்றது, ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலே இந்த நடந்த கொலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் போல இருக்கிறது, அவர் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் என்று கூற உடனடியாக புறப்பட்டு நான் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றேன். அங்கு மற்ற அதிகாரிகளும் இருந்தனர். சம்பவ இடத்தை சென்று பார்க்கும்போது பனை ஓலையிலே மண்ணெண்ணெய் ஊற்றி ஒருவனுடைய முகம் மட்டும் எரிக்கப்பட்டிருந்தது, உடைகளெல்லாம் எரிந்திருந்தது. பக்கத்தில் ஒரு மொஃபட் இருந்துச்சு, அந்த மொஃபட்டில் சாவி இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைங்க, விசாரிச்சுக்கலான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து அதை அனுப்பிச்சிட்டு அந்த சம்பவ இடத்தை கூர்ந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த அழுது கொண்டிருந்த அவருடைய மனைவி, அந்த மனைவியினுடைய பெயர் ரமா, என்னுடைய கணவரை யாரோ கொன்னுட்டாங்களா அல்லது அவரே தற்கொலை பண்ணிட்டாரான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நீ என்னவா இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நிச்சயமாக இது தற்கொலையாக தான் இருக்கும். ஏன்னா 2 நாளாக அவர் ஒரு மாதிரி எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமலே இருந்தார், அதனால் தானே தற்கொலை பண்ணியிருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொன்னாங்க. வழக்கமாக தற்கொலையாக இருந்தால் கூட கொலை பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி சொல்கிற இடத்துல நிச்சயமாக தற்கொலை தான்னு அந்த அம்மா சொன்னது ஒருவேளை தற்கொலையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுச்சு. அந்த ரமாவுக்கு பக்கத்தில் பரமன்னு ஒரு பையன், அந்த கிராமத்து பையனும் கூட நின்றுட்டே இருந்தான். அவன் திரும்ப சார் இறந்து போனது கண்ணன் தான் சார், எனக்கு நண்பன் சார், இந்த அம்மாவுடைய கணவன் தான் சார், அதில் ஒன்றுமே சந்தேகம் இல்லை சார்னு சொல்லி அதிகப்படியாக சொன்னது எனக்கு மனசில் பட்டுச்சு. அந்த இறந்து போனவருடைய உடைகளை ஆராயும் போது அதுக்குள்ளே ஒரு சாவி, மொஃபட் சாவியும், ஒரு ரயில்வே ஸ்டாண்டில் வெஹிக்கிள் நிறுத்தினா கொடுக்குற பித்தளை டோக்கனும் இருந்துச்சு. இந்த மொஃபட் யாருடையதுன்னு கேட்கும்போது அது கண்ணனுடையது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறந்து போனவனுடைய பைக்குள்ளே இருக்கிற சாவி என்னன்னு கேட்டால் அதுக்கு யார்கிட்டையும் பதில் இல்லை. அந்த டோக்கன் ஏதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியல. அது குளித்தலையில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள சைக்கிள் ஸ்டாண்டில் கொடுக்கப்படுற டோக்கன், அதிலே பேர் எழுதிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இறந்து போன பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு விசாரணைக்காக அந்த மனைவியையும் அந்த கூட இருந்த பரமனையும் மற்ற சிலரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல பணித்து விட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போனால் அங்கே இந்த டோக்கனுக்குரிய மொஃபட் இருந்துச்சு. அந்த வண்டியை எடுத்து அந்த வண்டி நம்பர்லேருந்து அது யார் ஓனர் அப்படின்னு பார்த்தா, இந்த கொலை நடந்த சம்பவம் நடந்த ஊரில் உள்ள ராமன் என்பவருடைய மகன் தம்பித்துரை என்பவருடைய மொஃபட்டு தான் அது அப்படின்னு தெரிஞ்சு, சரின்னு அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தம்பித்துரை இருக்காரான்னு கேட்டால் அவர் ஊருக்கு போயிட்டார், திருச்சிக்கு போயிருக்காரு, ஆனால் இன்னும் வரல அப்படின்னு பதில் வந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திரும்ப சம்பவம் நடந்த ஊருக்கு போய் தம்பித்துரையினுடைய தந்தையையும் தம்பித்துரையினுடைய மனைவியும் விசாரிக்கும்போது ஒரு வித்தியாசமான தகவல் எங்களுக்கு கிடைத்தது. நேற்றைய தினம் ஒருத்தர் என்கிட்ட செல்ஃபோனில் பேசினார் சார், என்னுடைய ஃபோனில். அவர் பேசும்போது, நான் தம்பித்துரை பேசுகிறேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை தேடாதீங்க, நான் கொஞ்சம் நாளைக்கு தலைமறைவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணார். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் அது தம்பித்துரையினுடைய என்னுடைய மகனினுடைய குரல் இல்லைன்னு. உடனே என் மகனுக்கு நான் அவனுடைய செல்ஃபோனில் தொடர்பு கொண்டேன். ஆனால் பதில் இல்லை, சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி, இவன் எங்கேயோ வெளியூர் போயிருக்கான், வந்துடுவான்னு நினச்சிட்டு இருந்துட்டேன் சார். ஏன் சார்னு கேட்டார். அவர் மனைவியும் பதட்டமாக ஏன் சார் என் கணவனை பற்றி விசாரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இதில் ஏதோ வித்தியாசமான தகவல்கள் வர்றதை பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தேகம் வலுப்பட்டுச்சு. இறந்து போன இடத்துல ஒரு செல்ஃபோன் இருந்ததாக கொண்டு ஒரு காவலர் கொடுத்தாரு. அந்த செல்ஃபோனில் பேட்டரியும் இல்லை, சிம் கார்டும் இல்லை. அது இறந்து போன கண்ணன் அவருடைய செல்ஃபோன் தான் அப்படின்னு தெரிஞ்சு, இந்த மனைவியையும் அவருடைய தகப்பனையும் தம்பித்துரையினுடைய தகப்பனையும் விசாரித்த பிறகு இந்த வழக்கில் ஏதோ ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, தம்பித்துரையினுடைய அப்பா செல்ஃபோன் வாங்கி எந்த நம்பர்லேருந்து அந்த கால் வந்துச்சுன்னு பார்த்தா அது குளித்தலை ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பிசிஓ கால் அப்படின்னு தெரிஞ்சு, அந்த பிசிஓ ஆப்ரேட் பண்ணுறவன் ஒரு ஹேண்டிகேப், அவருக்காக வைக்கப்பட்ட அந்த டெலிஃபோன் பூத் அது. அவர்கிட்ட போய் நேற்று இந்த நேரத்துக்கு யார் பேசுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் ஒருத்தன் தான் 2 கால் பேசினான், முதல் கால் பேசும்போது ரிசீவரில் கர்ச்சிப்பை போட்டுக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு பேசினான் சார் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக இது ஏதோ ஒரு குற்றவாளியினுடைய வேலை தான் அப்படின்னு மனசில் பட்டுச்சு.
இன்னொரு கால் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை பார்த்தா இன்னொரு கால் அந்த பரமனுக்கு பேசியிருந்தான். எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அவன் தான் கூடவே இருந்து இறந்து போனது கண்ணன் என்னுடைய நண்பன்னு சொன்னான்னு சொல்லிட்டு திரும்ப போய் அவனை பிடிங்கடான்னு சொல்லி அவனை பிடிச்சி அழைச்சிட்டு வர சொல்லி அவனை விசாரித்தா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா, இந்த நம்பர்லேருந்து இத்தனை மணிக்கு உன்னுடைய செல்ஃபோனுக்கு பிசிஓ காலில் குளித்தலிருந்து பேசுனது யாருன்னு எனக்கு தெரியணுன்னா உடனே காலை பிடிச்சிட்டான். வேறு எந்த தொந்தரவும் கூட அவனுக்கு பண்ணுறதுக்குள்ளே அவனே உண்மையை ஒத்துட்டு, சார் கண்ணன் தான் சார் பேசினான் அப்படின்னா. எல்லோரும் அதிர்ந்து போய்விட்டோம். இறந்து போனது கண்ணன் என்று விசாரணை போய் கொண்டிருக்கும் போது கண்ணன் தான் பேசினான் அப்படின்னு சொன்னால் கொலைக்கு பிறகு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்டா கண்ணன் உன்னிட்ட பேசினான் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், சார் இறந்து போனது தம்பிதுரை, கொலை செஞ்சது கண்ணன். ஏன்டா தம்பிதுரையை கண்ணன் கொலை செஞ்சான் அப்படின்னா, அவன் வேறு ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான் சார். அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அதிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த கொலையை அவன் செய்தான் என்றவுடன் எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். கொலையானவனே கொலைகாரனா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் வர ஆரம்பித்தது. இந்த வழக்கை மீண்டும் நாளை தொடரலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.